Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் நக்கெட்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் கொஞ்சமா எடுத்துக்கோம், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், 1 எக் எடுத்துக்கோம், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், அரை லெமன் புளிஞ்சு வச்சுருக்கோம், சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ரெட்டு 3 ப்ரெட் எடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ப்ரெட்டில் இப்போ நம்ம 4 சைடும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 4 சைடு இருக்க பீஸு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கோம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிலே சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1 நிமிஷத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் பாருங்கள் இப்போ இதை நம்ம 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நம்ம இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தப்பத்தில் இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒன்றா தனித்தனியாக எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், கீழே என்ன தடவுறதோ தடவிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஒரு எக் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக இப்போ நம்ம உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம்.
பாருங்கள் இப்போ சிக்கன் எடுத்துட்டோம். இப்போ இதை முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு, எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 நிமிஷம் விட்டு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா ஆகிடுது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக கிறிஸ்பி ஆகிடுது பாருங்கள். பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் ஆகிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.